மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 4 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்தலாங்க. பூஜா ரங்கநாயகி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் சரண்யா வந்து காலை அட்டன் பண்ணுறாங்க. சரி, நீ ஃபோன் பண்ணிவிட்ட, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இன்றைக்கி வெற்றிக்கும் சக்திக்கும் மீனாட்சி அம்மா வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட். அதுவும் எங்கள் அம்மா ஆசீர்வாதத்தோடு நடக்க போகுது. பாரு, நீ இங்கே இல்லைனா எல்லாமே எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு பாரு அப்படின்னு சரண்யா சொல்லிட்டு இருக்க பூஜா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சக்திக்கும் வெற்றிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னதும் அப்படியே உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றின மாதிரியே இருக்குல்ல. எனக்கு அது நல்லாவே தெரியும், இப்போ வேடி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா ஃபோன் கட் பண்ணவும் பூஜா உடனே புஷ்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அங்கே சக்திக்கும் வெற்றிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டான். நீங்கள் உடனே மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. நான் லைன்லேயே இருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி கத்தாத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் சங்கிலியும் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வெற்றி சக்தி 2 பேருமே மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வராங்க. அந்த டைமில் மீனாட்சி அம்மா ரொம்ப பரபரப்பாக வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. இதை பார்த்து வெற்றி சக்தி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னம்மா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு சக்தி கேட்க, இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு ராஜ விருந்து இருக்குல்ல, அதனால தான் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, ராஜ விருந்தா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு வெற்றி கேட்க, அது நீங்கள் சாப்பிடும்போது தெரியுங்கிறாங்க மீனாட்சி அம்மா. சரி யமுனா, நீ போய் தலைவாழை இலை எடுத்துட்டு வா மாப்பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்ல, சரின்னு யமுனாவும் போய் இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போது இனிமேல் மீதி வேலை எல்லாமே சக்தி அக்காவே செய்யட்டும் அப்படின்னு துர்கா சொல்ல, சரின்னு சக்தியும் எல்லா ஐட்டம்ஸும் அப்படியே பரிமாறிட்டு இருக்காங்க வெற்றிக்கு. அம்மா என்னம்மா உங்கள் மெஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க, இவ்வளோ ஐட்டமா அப்படின்னு வெற்றி கேட்க, நான் தான் சொன்னேன்ல தம்பி ராஜ விருந்துன்னு அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, அம்மா இதெல்லாம் சாப்பிட்டா என் வயிறு அவ்வளோதான் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. சக்தி எல்லாத்தையும் பரிமாறி முடிச்சிடுறாங்க. சரின்னு வெற்றியும் சாப்பிட்றாங்க. சரிம்மா போதும் அப்படின்னு சொல்ல, சரி போதும்னா விட்டுரு, இதுக்கு மேலே கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு யமுனா சொல்ல, வெற்றி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யமுனா சக்தியை போய் ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நீயாவது சந்தோஷமா இரு. அம்மா பாவம் சக்தி, சாமியார் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு யமுனா கேட்க, சரிக்காங்கிறாங்க சக்தியும். சக்தி ரெடி ஆகிட்டு வந்து மீனாட்சி அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அந்த டைமில் புஷ்பாவும் சங்கிலியும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ன மீனாட்சி அம்மா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏதோ விசேஷம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு ராஜ விருந்து அப்படின்னு சொல்ல, ராஜ விருந்தா அப்படின்னு புஷ்பா கேட்க, என்ன புஷ்பா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கால, அப்படின்னு என்னன்னு கேட்குற அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க, ஆமாம் ரங்கநாயகி அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வெற்றிக்கும் சக்திக்கும் முதலிரவு நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, புஷ்பா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பூஜா அந்த பக்கம் நின்று அப்படியே லைனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் உனக்கு பொறுக்காதே, எங்கிறதாவது தேடி வந்துருவே அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மா திட்டிட்டு இருக்க, சரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் அவங்க வந்த வேலைக்கு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே போனதுமே புஷ்பா பூஜா கிட்ட பேசுகிறாங்க. என்ன பூஜா கேட்டுச்சா, எல்லாமே உங்கள் அத்தையோட ஆசீர்வாதத்தோட நடக்குதுன்னு சொல்கிறாங்க, இது கூட தெரியாமல் நீ இருக்க அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. அந்த வெற்றிக்கும் சக்திக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நீ நடக்கவே கூடாது, இந்த ரங்கநாயகி அத்தைக்கு என்னதான் ஆச்சோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. கரெக்டாக ரோஹித் வந்துடுறாங்க. பூஜா பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பூஜா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ரோஹித்தை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பூஜா என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை ரோஹித், சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். அது நமக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால அதுலேருந்து என்னால் மீண்டு வெளியே வர முடியல. ஒருவேளை அங்கே நான் இருந்திருந்தா சக்திக்கு அலங்காரம் எல்லாம் நான் பண்ணியிருப்பேன்ல, அந்த டென்ஷனில் பேசிட்டேன் அப்படின்னு பூஜா சொல்ல, இது நம்புற மாதிரி இல்லையே, அவங்க லைஃப் வேற நம்ம லைஃப் வேற அப்படின்னு ரோஹித் சொல்ல, ரோஹித் டென்ஷன் ஆகாத, நீ முதல்ல உட்காரி, நான் காஃபி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போவும் ரோஹித் செம டென்ஷனாக இருக்காங்க. சரி காஃபியை கொடு, நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு பூஜா ரோஹித்தை கூட்டிட்டு வாக்கிங் போகிறாங்க. அப்போ ரோஹித் பூஜா கிட்ட, உன்னோட லைஃப்பில் வந்த முதல் டேர்னிங் பாயிண்ட் நான் தான், நம்ம லவ் பண்ணதையெல்லாம் யோசிச்சு பாரு, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு ரோஹித் சொல்லிட்டு இருக்க. பூஜா ரங்கநாயகி மேலே இருக்கிற டென்ஷனில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரோஹித் பேசினது எதையுமே கண்டுக்காம ரோஹித் அதே இடத்துல அப்படியே ஸ்டன்னாகி நின்னுறாங்க. என்னாச்சு ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து பூஜா கேட்க, இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன், எங்கே அது திருப்பி சொல்லு அப்படின்னு பூஜாவை பார்த்து ரோஹித் கேட்டுட்ருக்க. சாரி, என் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன், நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ரூம்குள்ளே திரும்பவும் போயிடறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி வெக்கப்பட்டுட்டே அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போது வெற்றி, என்னடி புதுசாக வெக்கெல்லாம் பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஆமாண்டா வெக்கமாக வருது அப்படின்னு சொல்ல, சரி வெற்றி, நான் ஐஏஎஸ் ஆக வரைக்கும் நமக்குள்ளே இந்த மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சக்தி சொல்ல, வெற்றி ஒரு பக்கம் ஷாக்காகி உட்காந்துட்ருக்காங்க. ரூம்குள்ளே போன பூஜா, இந்த ரங்கநாயகி அத்தை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க,
இதில் ஏதோ வேறு தப்பாக இருக்கே, திரும்பவும் இந்த ரங்கநாயகத்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ரங்கநாயகியும் வராங்க. சரண்யா, வெற்றியோட அப்பா எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. அம்மா உங்களுக்கு தான் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா எடுத்து கொடுக்க, பூஜா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி பேசுகிறாங்க. என்னத்த அங்கே எல்லாமே நல்லபடியாக நடக்குதா? எப்படியோ நாங்கள் இங்கே ஹனிமூன் வந்த நேரம் அங்கே வெற்றிக்கும் சக்திக்கும் நல்லபடியாக ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அப்படின்னு பூஜா சொல்ல, என்ன அப்படியா, உனக்கு யார் சொன்னது அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, சரண்யா தான் சொன்னதுங்கிறாங்க பூஜா. என்ன நம்ம வீட்டில் நடக்க வேண்டியது இப்போ மீனாட்சி அம்மா வீட்டில் நடக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க ரங்கநாயகி செமையாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே பூஜா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பரவாயில்ல, நமக்கு இதுதான் வேணும். எப்படியோ ரங்கநாயகி அத்தைக்கு தெரியாமல் தான் இந்த வெற்றி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான் போல, நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ரங்கநாயகி சரண்யாட்ட கேட்டுட்டு இருக்க, நீங்கள் தானே இதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சரண்யாவும் அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ரங்கநாயகி செமையாக ஷாக் ஆகுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.